ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்து அந்த மரணக்குழியில தெனாலிராமன் சிக்கிக்கிட்டதை பார்த்தோம். தப்பிக்க வழியே இல்லாத அந்த சூழல்ல இருந்தா அவர் எப்படி தப்பிச்சார்னு இப்ப பார்க்கலாமா? விஜயநகர பேரரசுல ஒரு முறை கிருஷ்ணதேவராயருக்கு பயங்கர கோபம். நாட்டு மக்கள் எல்லோரும் சோம்பேறியா இருக்கிறதுக்கு காரணம் இந்த புகையிலை தான் முடிவு பண்ணி யாராவது இனிமே இதை பயன்படுத்தினா மரண தண்டனைன்னு அறிவிக்கிறாரு. ஆனா நம்ம தெனாலிராமனுக்கு ஒரு பழக்கம் உண்டு. எதையும் நேரடியா சொல்லாம ஒரு சின்ன நாடகம் போட்டு அரசருக்கு புரிய வைப்பாரு. ஆனா இந்த முறை அந்த நாடகம் அவருக்கே வினையா முடிஞ்சிருச்சு. அரசர் கோபமாகி, தெனாலிராமா, என் கட்டளையை மீறினதுக்கு உன்னை உயிரோட மண்ணுக்குள்ள புதைக்க போறேன்னு சொல்லிட்டாரு. நண்பர்களே, இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க தெனாலிராமன் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? தப்பிக்க ஏதாவது ஐடியா இருக்கா? தெரிஞ்சா அப்படியே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம். அரசரோட வீரர்கள் தெனாலிராமனை ஊர் எல்லைக்கு கூட்டிட்டு போய் கழுத்து வரை குழி தோண்டி புதைச்சிட்டு போயிட்டாங்க. இருட்ட தொடங்குது. சுத்தி பார்த்தா ஓநாய்களோட சத்தம். இன்னும் சில மணி நேரத்துல பனிப்பொழிவு அதிகமானா தெனாலிராமன் உயிர் பிரிஞ்சிடும். அந்த நேரத்துலதான் அந்த பக்கமா ஒருத்தர் வராரு. அவரு முதுகு வளைஞ்ச ஒரு கூணன். கையில ஒரு பெரிய மூட்டையை தூக்கிட்டு வராரு. தெனாலிராமன் அவரை பார்த்ததும் பதட்டப்படல. இங்கதான் ஒரு ட்விஸ்ட் வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வழிப்போக்கனை வச்சு தெனாலிராமன் எப்படி தப்பிச்சிருப்பாரு? ஏதாவது கெஸ் இருக்கா? தெனாலிராமன் மெதுவா முணுமுணுக்க ஆரம்பிக்கிறாரு. ஆஹா, என்ன ஒரு சுகம்! என் முதுகு வலி இவ்வளவு சீக்கிரம் குணமாகும்னு நான் நினைக்கவே இல்லையே. இதை அந்த வழிப்போக்கன் கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகிறான். யாருப்பா நீ? மண்ணுக்குள்ள என்ன பண்றேன்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ராமன் அசால்ட்டா சொல்றாரு, ஐயா, நான் ஒரு பெரிய ராஜ வைத்தியர். என் முதுகு கூன் விழுந்து வளைஞ்சு இருந்தது. இந்த மண்ணுக்கு அடியில இருக்கிற ஒரு விசித்திரமான காந்த சக்தி என் முதுகை ஒரே நாள்ல நேராக்கிடுச்சு. இப்ப பாருங்க, என் முதுகு தண்டுவடம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு. அந்த வழிப்போக்கனும் ஒரு முட்டாள். அவனும் ஆசைப்பட்டு, ஐயா, எனக்கும் முதுகு வலி இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்களேன்னு கேட்கிறான். தெனாலிராமன் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நடிச்சுட்டு, சரி, நீ என்னை வெளியே எடுத்துட்டு நீ உள்ளே இறங்குன்னு சொல்றாரு. அவன் அவரை வெளியே எடுத்துட்டு ஆசையா குழிக்குள்ள இறங்குறான். தெனாலிராமன் அவனை புதைச்சிட்டு, அப்படியே இரு, காலை வரைக்கும் இருந்தா உன் முதுகு நேராயிடும்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. மறுநாள் காலையில அரசர் வந்து பார்த்தப்போ அங்க தெனாலிராமன் இல்ல, வேறொருத்தர் இருக்கிறாரு. பின்னாலேயே வந்த தெனாலிராமன், மன்னா, தப்பு பண்றவங்கள திருத்தனமே தவிர தீர்த்து கட்டக்கூடாதுன்னு புரிய வச்சாரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் பதட்டப்படாம யோசிச்சா கண்டிப்பா ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம வாசலில் இருந்து ஒரு மாற்றம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு சூப்பரான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.